டாடா ஐபிஎல் 2024 மேட்ச் ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் இன் தமிழ். மேட்ச் நம்பர் 30, மண்டே, டேட் 15 ஏப்ரல் 2024, டைம் 7:30 PM IST and venue சின்னசாமி ஸ்டேடியம், பெங்களூர். Faf du Plessis and Pat Cummins கான பேட்டில் RCB vs SRH. Pitch report. சின்னசாமி ஸ்டேடியம் pitch report. Batting friendly surface in T20 cricket. இந்த சேசிங் ப்ரிஃபரபிளான ஒரு கிரவுண்ட், சேசிங்க்கு ரொம்ப ஆப்டா இருக்கக்கூடிய ஒரு பிச். கீ பாயிண்ட்ஸ் ஃபார் சின்னசாமி ஸ்டேடியம், பெங்களூர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் இதை பேஸ் பண்ணி ஒரு கீ பாயிண்ட்ஸ். ஆவரேஜ் இன்னிங் ஸ்கோர்ஸ் இன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 163, செகண்ட் இன்னிங்ஸ் 154, அண்ட் ஆவரேஜ் ஃபோர் ரெண்டு இன்னிங்ஸுமே 4 ரன்கள் 4 ஃபோர்ஸ், அண்ட் ஆவரேஜ் 6 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 1, செகண்ட் இன்னிங்ஸ்ல 2, அண்ட் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 5, செகண்ட் இன்னிங்ஸ் 5 ஈக்குவலா விக்கெட் லாஸ் ஆகுது. பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல 63, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 57. bowling fantasy points ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 22, செகண்ட் இன்னிங்ஸ்ல 46, அண்ட் ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 11, செகண்ட் இன்னிங்ஸ்ல 28. அதே மாதிரி ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 8, செகண்ட் இன்னிங்ஸ்ல 18. இதுதான் நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். இப்போ இதுல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல 46 bowling fantasy பாயிண்ட்ஸ் வருது, அண்ட் ஃபாஸ்ட்டுக்கு 28, ஸ்பின்னுக்கு 18 வருது. when compare to ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பாருங்க, 57 bowling fantasy பாயிண்ட்ஸ் அப்படியே டபுளா இருக்கு. இங்க ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 11 விக்கெட் போகுது, செகண்ட் இன்னிங்ஸ்ல 28, அண்ட் ஸ்பின்னு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 8, செகண்ட் இன்னிங்ஸ்ல 18. இதெல்லாம் ஏன் இந்த கிராஃப் அதிகமா இருக்கு? சேசிங் ப்ரிஃபரபிள் கிரவுண்டு, பட் ஏன் அதிகமா இருக்குன்னா ஹை ஸ்கோரிங் ஒரு 200+, ஒரு 190, 180 அடிச்சாங்கன்னா அதை சேஸ் பண்ண முடியாம ஆல் அவுட் ஆகுறாங்க. ஆல் அவுட் ஆகுற ஒரு டீம் இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் டீம்ஸ் இருக்கு. இதுல டாப் 5 டீம்ஸ் விட்டுருங்க. 6, 7, 8, 9, 10 அந்த ரேங்க்ல உள்ள டீம் எல்லாமே இந்த மாதிரி சேசிங் கஷ்டப்படுவாங்க. இதே மாதிரி டாப்ல இருக்கிற டீம் சேசிங் ஈஸியா வின் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி கஷ்டப்படும் போது உங்களுக்கு இங்க எல்லாமே 10 விக்கெட்டா விழும். சேஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா 2 விக்கெட் 3 விக்கெட் விழும். அப்போ கம்மியா இருக்கும். ஸோ சேசிங் லாஸ் பண்ணும்பொழுது அதிகமான விக்கெட்டுகள் விழுது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் உடைய ஆவரேஜான பாயிண்ட்ஸ் இங்க கொடுத்துருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சின்னசாமி ஸ்டேடியம் உடைய T20 வென்யூ ஸ்டேட்டஸ். டோட்டலா 158 மேட்ச் நடந்திருக்கு. இதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 70 தடவையும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 86 தடவையும் வின் பண்ணிருக்காங்க. நோ ரிசல்ட் 2. ஸோ சேசிங்க்கு ப்ரிஃபரபிளான டீம், ஆனா சேசிங்ல நல்ல டீமா இருந்தா ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபார்ம்ல இல்லாத ஒரு டீமா இருந்ததுன்னா சேசிங்லயும் தோத்துருவாங்க. ஸோ அதை மைண்ட் செட் பண்ணி தான் டீம் போடணும். இப்போ KKR SRH அப்படின்னும் போது நம்ம 10 டீம் இருக்காங்கன்னா அந்த 10ல எந்தெந்த டீம்னா நல்ல ஸ்ட்ராங்கான டீம், எந்தெந்த டீம்னா கொஞ்சம் வீக்கா இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேசிங் ப்ரிஃபரபிளா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ RCB பார்த்தீங்கன்னா போலிங்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ்ல நீ எவ்வளோ ரன் அடிச்சாலும் RCB போலிங்ல ஆப்போனன்ட் வின் பண்றாங்க. இன்கேஸ் நாளைக்கு மேட்ச்ல ஆப்போனன்ட் RCB ஃபர்ஸ்ட் பேட்டிங், ஆப்போனன்ட் செகண்ட் பேட்டிங் அடிக்கிறாங்கன்னா அப்போ இந்த சேசிங்ல வின் பண்றதுக்கான பாசிபிள் ஒரு 60-40 அப்படிங்கிற ஒரு கணக்குல நம்ம கொண்டு போகலாம். SRH ஒரு நல்ல டீம், ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 173, ஆவரேஜான செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 153, 2 இன்னிங்ஸுமே சேர்த்து 325. ஸோ நமக்கு வைஸ் கேப்டன் இந்த போத் இன்னிங்ஸ் உடைய ரன்ல தான் நமக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் வருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டீம் கிரியேட் பண்ணலாம். ஹையஸ்ட் ஸ்கோர் 265 ஃபார் 3 ராயல் சேலஞ்சர் பெங்களூர். லோயஸ்ட் ஸ்கோர் 82க்கு 10 RCB ராயல் சேலஞ்சர் பெங்களூர். T20 ஸ்கோரிங் பேட்டர்ன். பிலோ 150 ரன்ல 48 முறை, 150 169
ரன்களுக்குள் 35 தடவையும், ஸ்கோர் 170 189 ஒரு 33 தடவையும், அபவ் ஒரு 190 ரன்களுக்கு மேல் 42 தடவையும் இந்த ஸ்கோரிங் பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு. இதுல அதிகமா அமைஞ்சிருக்கிறது பிலோ ஸ்கோர் 150 அண்ட் அபவ் ஸ்கோர் 190. இதுதான் பேட்டர்னா இருக்கு. ஒண்ணு இப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், இல்லைன்னா இப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் 3 மேட்சோடைய ஸ்கோர் கார்டு சம்மரி IPL ஃபார் சின்னசாமி ஸ்டேடியம். மார்ச் 25 2024 நடந்த மேட்ச். பஞ்சாப் 176க்கு 6 20 ஓவர்ல 4 பால் மிச்சம் வச்சு ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணி விராட் கோலி டீம் 178 6 விக்கெட் இழந்து மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ல 4 விக்கெட் ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னுக்கு 2 விக்கெட்டும், இரண்டாவது இன்னிங்ஸ்ல ஸ்பின் ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 2 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து கனெக்ட் பண்ணும்போது ஒரு 170 340 ரன்ஸ் வந்திருக்கு. ஓவராலா 340 ரன்ஸ்ல எத்தனை விக்கெட் விழுந்திருக்குன்னா 12 விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம ட்ரீம் லெவல்ல டீம் கிரியேட் பண்றோம் அப்படின்னா இப்போ இந்த 340 பாயிண்ட் நம்ம உள்ள இருக்கணும். 340 ரன்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து உள்ள இருக்கணும். 12 விக்கெட்டுக்கான பாயிண்ட்ஸும் உள்ள இருக்கணும். ஸோ அப்போ ஒரு 60% வந்து பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் அண்ட் 40% வந்து பவுலர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம கொண்டு போகணும். ஃபாஸ்ட்டுக்கு 23 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 9 விக்கெட்டும் விழுந்திருக்கு. அடுத்ததா நடந்த மேட்ச் மார்ச் 29 2024. இதுல இங்க பாருங்க, RCB 182 ரன் 6 விக்கெட் 20 ஓவர்ஸ்ல கல்கட்டா நைட் ரைடர்ஸ் 188 ரன் சேசிங்ல இவங்க வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 16.5 ஓவர், ஸோ ஒரு 3 ஓவர் வந்து மிச்சம் வச்சு ஜெயிச்சிருக்காங்க கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். இவங்க எவ்வளோ அடித்தாலும் நல்ல டீமாக இருக்கிறவங்க கொல்கட்டா நைட் ரைடர்ஸ், சன்ரைசர்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், இந்த மாதிரி நல்ல டீமில் இருக்கிறவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ், இந்த மாதிரி டீம்லாம் ஈஸியாக சேஸ் பண்ணிடுறாங்க. அதுவும் நிறைய பால் மிச்சம் வச்சு சேஸ் பண்றாங்க. முதல் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட் ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னுக்கு ஒரே ஒரு விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 2 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு ஒரே விக்கெட்டும். ஸோ SRH நல்லா பேட்டிங் பண்ணுதான். இந்த காம்பினேஷன்ஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலரை கொண்டு போங்க, அதாவது RCB பவுலரை இந்த மாதிரி காம்பினேஷன்ல கொண்டு போங்க. அதே மாதிரி பவுலர் கான்சன்ட்ரேஷனை விட பேட்ஸ்மேனோட கான்சன்ட்ரேஷன் தான் அதிகமாக இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டீம் கிரியேட் பண்ணோம். இங்க பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு 2 விக்கெட், இங்க வந்து ஸ்பின்னுக்கு 4 விக்கெட். மூணாவதா நடந்த மேட்ச் ஏப்ரல் 2 2024. ஸோ LSG 181 5 ஓவர் 20 5 விக்கெட் 20 ஓவர். RCB முதல்ல பேட் பண்ணி 153 ரன்கள் 10 விக்கெட்டையும் இழந்துட்டாங்க. LSG 181 5, RCB சேஸ் பண்ணும்போது 10 விக்கெட்டையும் விட்டுட்டாங்க. RCB அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க. முதல் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் ஸ்பின்னுக்கு 2 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 7 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு ஒரே ஒரு விக்கெட்டும், ரன் அவுட்டும் 2 நடந்திருக்கு. ஸோ RCB நாளைக்கு செகண்ட் பேட்டிங் பண்றாங்கன்னா ஒன்னு இந்த காம்பினேஷன்ல போகலாம், அப்படி இல்லைன்னா டாப் ஆர்டர் 3 பேர் எடுத்து RCB ரெண்டாவது பேட்டிங் பண்ணும் பொழுது ஒன்னு இந்த காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் இதே ஸ்கோர் கார்டு பேட்டர்ன் எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஸ்கோர் கார்டு அன்எக்ஸ்பெக்டடா நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா 1 or 2 விக்கெட்ஸ் மட்டுமே இழந்து டூ பிளஸிஸ் அண்ட் கோஹ்லியே மேட்சை முடிக்கிற மாதிரி இருந்தா, இப்போ நாளைக்கு மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற ஆப்போனன்ட் டீம் வந்து SRH வந்து ஒரு 190 அடிக்கிறாங்க, இவங்க வந்து 190 for 1ல மேட்சை முடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி காம்பினேஷன்ல ஒரு டீமை வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணும்பொழுது 2 விஷயமா நம்ம கிரியேட் பண்ணலாம். ஒன்னு ஆல் அவுட், இன்னொன்னு விக்கெட்டே போகாம 1 or 2 விக்கெட்ஸ்ல RCB வின் பண்ற மாதிரி சேசிங்ல நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். 8 விக்கெட்ல 23 மேட்ச், RCB 10 மேட்ச், SRH 12 மேட்ச், 1 no ரிசல்ட்ஸ். நெக்ஸ்ட் RCB உடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். ஃபேப் டு பிளஸிஸ், விராட் கோஹ்லி, ரஜித் படித்தர், கிளென் மேக்ஸ்வெல், கேமரோன் கிரீன் ஆர் வில் ஜாக்ஸ். வில் ஜாக்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள வந்தாரு. ஸோ நிறைய மாற்றங்கள் வருது. அப்புறம் எஸ் சௌஹான், தினேஷ் கார்த்திக் அண்ட் எஸ் தயால் இல்லைன்னா ஆகாஷ் தீப், அதுக்கப்புறம் ஆர் டாப்லி, எம் டாகர் ஆர் விஷாக் அண்ட் முகமது சிராஜ் அண்ட் மணிபால் லோமரர் இம்பேக்ட் பிளேயர். ஸோ இதில் வந்து இங்கே வந்து கேமரோன் கிரீன் ஆர் வில் ஜாக்ஸ். நேற்று மேட்ச் லாஸ்ட் மேட்ச்ல வந்து வில் ஜாக்ஸ் உள்ள வந்தாரு, அதே மாதிரி ஆகாஷ் தீப் உள்ள வந்தாரு, விஷாக் உள்ள வந்தாரு, லோமரர் உள்ள வந்தாரு. இந்த மாதிரி எல்லா டீம்ஸுமே வந்து எல்லா மேட்ச்லயுமே எல்லா டீமுமே ஒரு 2 to 3 பிளேயர்ஸ் வந்து உள்ள கொண்டு வராங்க. இது மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம வந்து டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும்.
நெக்ஸ்ட் ஆர்சிபியோட பிளேயர் ஸ்டேட்டஸ் லீடிங் பெர்ஃபார்மர் பார்ப்போம். ஓவரால் 5 பிளேயர் உள்ள வராங்க. அந்த 5 பிளேயர்ல வந்து யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். விராட் கோஹ்லி 6 மேட்ச் விளையாடி 319 ரன்கள். ஃபேஃப் டு பிளசிஸ் 6 மேட்ச்ல 270 ரன்கள். தினேஷ் கார்த்திக் 6 மேட்ச்ல 143 ரன்கள். அண்ட் எஸ் டயால் 6 மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. கெலன் மேக்ஸ்வெல் 6 மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்களேன். எஸ் டயால் ஒரு போலர் 6 மேட்ச் 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. மற்ற டீம்ஸ்லாம் 10, 9, 8, 7 அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. கிளென் மேக்ஸ்வெல் ஒரு பார்ட் டைம் போலர், அதிகபட்சமா விக்கெட் எடுத்தது 6 மேட்ச்ல 4 விக்கெட். கிளென் மேக்ஸ்வெல் மட்டும்தான் விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த எஸ் டயாலை தவிர மும்பை இந்தியன்ஸ்ல யாருமே அதிகமான விக்கெட் 4 விக்கெட்டுக்கு மேல எடுக்கவே இல்லை. ஸோ அப்போ ஆர்சிபியோட போலிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அதே மாதிரி இந்த 3 பிளேயர் மட்டும்தான் கணிசமான ரன்கள் அடிக்கிறாங்க. இதை தாண்டி வேற யாரும் பெருசா அடிக்கிறதுல. ரச்சித் பட்டிதர் லாஸ்ட் மேட்ச் ஒரு 50 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு. இதை தாண்டி வேற ஆர்சிபியில ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே பெர்ஃபார்ம் பண்றது இல்லை. இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபேஃப் டு பிளசிஸ் ஹெட் டு ஹெட் ஃபேஃப் டு பிளசிஸ் 8-8ல வந்து 35 ரன் ஆவரேஜ், 484 ரன், 17 மேட்ச்ல ஒரு 484 ரன் அடிச்சிருக்காரு. நல்ல பிளேயர். அண்ட் வெனியூல 14 மேட்ச் 47 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ வெனியூல நல்ல பிளேயரா இருக்காரு. ரீசெண்டா 44, 61 அடிச்சிருக்காரு. இந்த ஃபார்ம் தொடரும் பட்சத்தில் இவர் வந்து ஒரு நல்ல பிக், மஸ்ட் பிக்கா நம்ம சொல்லலாம். தென் விராட் கோஹ்லியோட ஹோம் கிரவுண்ட் ஆர்சிபி சின்னசாமி ஸ்டேடியம். 21 மேட்ச்ல 669 ரன், 8-8ல 35 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் 85 மேட்ச் 288 ரன், 41 ரன்கள் ஆவரேஜ் வச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் 3 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஸோ இந்த 113 இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இவரையும் மஸ்ட் பிக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரஜித் படிதர். அவருடைய 8-8 பெர்ஃபார்மன்ஸ், ஒரு மேட்ச் 48 ரன்கள். அண்ட் வெனியூல 3 மேட்ச் 50 ரன், 16 ஆவரேஜ். லாஸ்ட் மேட்ச் ஒரு 50, அதுக்கப்புறம் ஒரு 29. இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்லையும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். பட் இந்த 2 பிளேயர் மஸ்ட் பிக்கா டீம் 1ல நம்ம செலக்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிளென் மேக்ஸ்வெல். 16 மேட்ச் 339 ரன், 24 ஆவரேஜ். அண்ட் வெனியூல 16 மேட்ச் 334 ரன்கள், 22 ஆவரேஜ். 0-1-0 இவர்கிட்ட இருந்து ரீசெண்டா புவர் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்காரு. ஸோ இவரை வந்து 50-50 ஆப்ஷன்ஸ். பட் வந்து நான் இவரை ட்ரா பண்றேன். நெக்ஸ்ட் கேமரான் கிரீன் உள்ள இருந்தாருன்னா இவரை பிக் பண்ணலாம். இவர் வந்து 2 மேட்ச் 124 ரன், 80 ரன் ஆவரேஜ். 8-8ல வெனியூல வந்து 4 மேட்ச் 50 ரன், 12 ஆவரேஜ், ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் விளையாடல. அதுக்கு முன்னாடி 5 ரன், 9+0 விக்கெட். ஒரு ரீசெண்டான புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் இவர்கிட்டையும் இருக்கு. ஸோ இவரையும் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். இந்த ட்ரா பண்ற பிளேயர்ஸ் எல்லாமே 2வது டீம் நம்பர் 2ல நம்ம கொண்டு போறோம். அனுஜ் ரவாத் ஆர் எஸ் சௌஹான். அனுஜ் ரவாத் 8-8ல 3 மேட்ச் 0 ரன். அண்ட் வெனியூல 6 மேட்ச் 63 ரன்கள், 21 ஆவரேஜ். அண்ட் லாஸ்ட் மேட்ச் அனுஜ் ரவாத் விளையாடல, எஸ் சௌஹான் தான் விளையாடினாரு. ஸோ எஸ் சௌஹான் இருந்தாருன்னா இவரை மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. அனுஜ் ரவாட் இருந்தா ட்ரா பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தினேஷ் கார்த்திக். எந்த இடத்துல இறங்கினாலும், எத்தனை விக்கெட் விழுந்தாலும் கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணிக்கக்கூடிய ஒரு பிளேயர். நம்ம தமிழ்நாடு பிளேயர். இவர் வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு 53 ரன் அடிச்சாரு. 4, 20, 28. இவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ்லயும் உள்ள ஒரு பிளேயர். இவரையும் மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. எஸ் டயால், இவர் தான் லீடிங் விக்கெட் டேக்கர் இன் ஆர்சிபி. 8-8ல 2 மேட்ச் 2 விக்கெட். வெனியூல 4 மேட்ச் 4 விக்கெட், ஆவரேஜான ஒரு விக்கெட். லாஸ்ட் மேட்ச் டு நாட் போல். அண்ட் எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. இவரையும் மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. மாயங்க் டகர் ஒரு இம்பாக்ட் பிளேயரா உள்ள வராரு, சப்ஸ்டியூட்டா உள்ள வராரு. 8-8ல விளையாடல. வெனியூல 3 மேட்ச் 1 விக்கெட் அண்ட் ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாயங்க் டகர். இவரை இக்னோர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டீம்ல இக்னோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரீஸ் டாப்லி. அண்ட் 8-8ல விளையாடல. வெனியூல 2 மேட்ச் 2 விக்கெட். அண்ட் ரீசெண்டா 0-2-0-1. ஸோ 0ன்னு இருக்கிறதுனால இந்த மேட்சை ஒரு மஸ்ட் பிக்கா டீம் 1ல ட்ரை பண்ண. டீம் 2ல டிராப். முகமது சிராஜ் ஒரு நல்ல போலர். இன்னும் அவர் ரிதம் வரல, ஃபார்முக்கு வரல. 8-8ல 10 மேட்ச் 9 விக்கெட். வெனியூல 18 மேட்ச் 22 விக்கெட். வெனியூல நல்ல ரெக்கார்டு இருக்கு. ஸோ சடனா வந்து அன்எக்ஸ்பெக்டட் பிளேயரா, ஒரு ட்ரம்ப் கார்ட் பிளேயரா இவர் உள்ள வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவர் வந்து ஒரு மிஸ்ட்ரி பிளேயர். துஷார் தேஷ்பாண்டே மாதிரி நாளைக்கு
டீம் 3ல இவரை கேப்டனா வச்சு டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம். எஸ் சௌஹன் ஹெட் டு ஹெட்ல விளையாடல அண்ட் வெனியூல விளையாடல அண்ட் ரீசெண்டா வந்து ஒரு நல்ல ரெக்கார்ட் 9-9-53-0-0. ஸோ இவர் ஒரு நல்ல பிளேயர். இவரையும் வந்து நம்ம மிஸ் பண்ணலாம். இந்த மிஸ்ட்ரி பிளேயர் அண்ட் மிஸ் பண்ற பிளேயர்லாம் டீம் 2 அண்ட் டீம் 3ல நம்ம காம்பினேஷன்ஸா கொண்டு போகலாம். ராயல் சேலஞ்சர்ல இன்னிங்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா விராட் கோஹ்லி போத் இன்னிங்ஸ், ஃபேஃப் டு பிளசிஸ் போத் இன்னிங்ஸ், ரஜித் படிதர் ஃபர்ஸ்ட் பேட்டிங், கேமரான் கிரீன் செகண்ட் பேட்டிங் and Maxwell second batting, Anuj Rawat both innings, Dinesh Karthik first batting and M. Lomrer first batting, Mayank Dagar second bowling, Reece Topley second bowling, Yash Dayal second bowling and M. Siraj both innings. Next நம்ம பார்க்க போகிறது பவர் பிளே ஓவர்ஸ். M. Siraj, Topley, Yash Dayal இந்த 3 பிளேயர் தான் வந்து பவர் பிளே ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ். ஸ்டார்டிங் ஓவரில் 0 to 6 ஓவர்ஸ் வந்து போடக்கூடிய பிளேயர்ஸ் இந்த 3 பிளேயர். அண்ட் டெத் ஓவரில் போடக்கூடியவங்க ஆர் டாப்லி அண்ட் எஸ் டயால், கேமரான் கிரீன் இல்லைனா விஷாக், யார் உள்ள வராங்களோ அவங்க வந்து டெத் ஓவரில் போடுவாங்க. அண்ட் ஆர்சிபியுடைய பிளேயர் பேட்டில் பார்ப்போம். இந்த பிளேயர் பேட்டில் ஃபேஃப் டு பிளசிஸ் புவி கிட்ட ஒரு தடவையும், வாஷிங்டன் சுந்தர் கிட்ட ஒரு தடவையும், விராட் கோஹ்லி புவி கிட்ட 3 விக்கெட்டும், ஸ்ரேயஸ் கோபால் கிட்ட 2 விக்கெட்டும், நட்ராஜன் கிட்ட 1 விக்கெட்டும் அவுட் ஆயிருக்காரு. கிளென் மேக்ஸ்வெல் நட்ராஜன் கிட்ட 4 தடவை அவுட் ஆயிருக்காருங்க. புவி கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காருங்க. தினேஷ் கார்த்திக் புவி கிட்ட 1 தடவை அவுட் ஆயிருக்காரு. சன்ரைசர் ஹைதராபாதோடைய பாசிபிள் பிளேயிங் 11: நிதிஷ் ரெட்டி, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஏடன் மார்க்ரம், ஹென்ரிக் கிளாசன், அப்துல் சமாத், ஷபாஸ் அகமது, பேட் கமின்ஸ், புவனேஷ்குமார், ஜெய்தேவ் உனட்கட், மாயங்க் மார்க்கண்டே, டி நடராஜன், தங்கரசு நடராஜன். இதுதான் சன்ரைசர் ஹைதராபாதோடைய பாசிபிள் பிளேயிங் 11. சன்ரைசர் ஹைதராபாத் லீடிங் பெர்ஃபார்மர் இன் டாடா ஐபிஎல் 2024 ஹென்ரிக் கிளாசன் 5 மேட்ச் விளையாடி 186 ரன், டாப் இன்னிங் ஸ்கோரர் ஃபார் SRH. அண்ட் அபிஷேக் சர்மா த பேட்டர் who played 5 matches and 177 runs. and the next one டிராவிஸ் ஹெட் ஒரு பேட்ஸ்மேனா 4 மேட்ச் விளையாடி 133 ரன்கள் அடிச்சிருக்காரு. அண்ட் பேட் கமின்ஸ் இன்னிங்ஸ் சன்ரைசருடைய கேப்டன் அண்ட் இவர் 5 மேட்ச் விளையாடி 6 விக்கெட்டும். அண்ட் டி நடராஜன் 3 மேட்ச் விளையாடி 5 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இவங்க எல்லாருமே சன்ரைசருடைய லீடிங் பெர்ஃபார்மர் இன் டாடா ஐபிஎல் 2024 இந்த சீசன்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சன்ரைசருடைய பிளேயர் வைஸ் இன்னிங்ஸ் ஹெட் டு ஹெட் வென்யூ. நிதிஷ் ரெட்டி வேற லெவல் பிளேயரா இருக்காரு. ஹெட் டு ஹெட்ல 1 மேட்ச் 0 ரன், வென்யூல விளையாடல. ரீசெண்டா ஒரு 64 ரன் பெரிய நாக் ஆடினாரு. 14 ரன் நாட் அவுட், 3 விக்கெட், 4 விக்கெட், ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ். இவர் வந்து மஸ்ட் பிக்கா இருப்பாரு. நெக்ஸ்ட் டிராவிஸ் ஹெட் ஹெட் டு ஹெட்ல விளையாடல. அண்ட் வெனியூல 3 மேட்ச் 81 ரன்கள். அண்ட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா 21-31 ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து லாஸ்ட் 3 மேட்சா இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு 62 ரன் அடிச்சிருக்காரு. பட் வந்து இந்த மேட்ச் வந்து இவரையும் ஒரு மஸ்ட் பிக்கா நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா பெங்களூர் பிட்ச் வந்து பேட்டிங் பேரடைஸ் பிட்ச் தான். வான்கடே ஸ்டேடியம், சின்னசாமி ஸ்டேடியம் எல்லாமே பேட்டிங் பிட்ச். இந்த பிட்ச்ல டிராவிஸ் ஹெட் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணும்போது இவர்கிட்ட கண்டிப்பா ஒரு 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். 30 ரன்ஸ் அடிச்சாவே ஒரு 50-ஆ கன்வெர்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி ஒரு பிளேயர். அபிஷேக் சர்மா 10 பால் இல்லைன்னா கூட 40 ரன் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஹெட் டு ஹெட்ல 7 மேட்ச் 132 ரன், 22 ரன் ஆவரேஜ் அண்ட் 1 விக்கெட். வெனியூல விளையாடல. அண்ட் ரீசெண்டா 16 ரன், 37+0, 29-63. இவரை வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல நம்ம பயன்படுத்தலாம். டிராவிஸ் ஹெட் ஆர் அபிஷேக் சர்மா 2 பிளேயர்ல இருந்து ஒருத்தரை நம்ம பிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அடுத்த பிளேயர் ஐடன் மார்க்கரம். 4 மேட்சஸ் 59 ரன், 19 ரன் ஆவரேஜ். அந்த ஹெட் டு ஹெட்ல ஆர்சிபிக்கு எதிராக 19 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. சின்னசாமி ஸ்டேடியம்ல எந்த இது வரைக்கும் விளையாடல. அண்ட் ரீசெண்டா வந்து 0-50. ஸோ 50க்கு அப்புறம் 0க்கு அப்புறம் ஒரு நல்ல நார்க் இருக்கும். அதனால ஒரு மஸ்ட் பிக்கா நம்ம ட்ரை பண்ணலாம். ஹென்ரிக் கிளாசன் ஒரு அதிரடி ஹிட்டர், ஒரு சூரியகுமார் ரேஞ்சில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஹெட் டு ஹெட்ல ஆர்சிபிக்கு எதிராக 68 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு.
ஸோ நல்ல பிளேயர் 136 ரன். அந்த வெனியூவில் சின்னசாமி ஸ்டேடியம் ஒரு மேட்ச்ல 6 ரன் 6 ஆவரேஜ். லாஸ்ட் ஒரு 2 மேட்சா 9 ரன். இந்த மேட்ச் வந்து அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. 10 ரன் இருக்கும்போது மேட்ச் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் 24 ரன்கள், அப்புறம் 80 ரன் நாட் அவுட், அப்புறம் 63. ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு 80+ ரன்ஸ் வந்து இவர் அடிக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இவரையும் நம்ம பிக் பண்ணலாம். அப்துல் சமாத் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல இவரை கொண்டு போகலாம். 8 விக்கெட்ல ஒரு மேட்ச் 1 ரன், வெனியூவில் விளையாடல. அண்ட் ரீசெண்டாக 25 ரன், டு நாட் பிளே 29 ரன். ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு பிளேயர் அப்துல் சமாத் 50-50 ஆப்ஷன்ஸ்ல நம்ம பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷபாஸ் அகமத். 8 விக்கெட்ல பார்த்தீங்கன்னா விளையாடவே இல்லை. அண்ட் வெனியூவில் வந்து சின்னசாமி ஸ்டேடியமில் 6 மேட்ச் 36 ரன், புவர் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ரீசெண்டாக 14, 18 + 1 விக்கெட், 22 + 1 விக்கெட். ஸோ விக்கெட் எடுத்தாருன்னா இவர் ட்ரீம் டீமில் வருவார். ஸோ இப்போ 50-50 ஆப்ஷன்ஸில் இவரை கொண்டு போகலாம். அண்ட் பேட் கமின்ஸ், சன்ரைசர் ஹைதராபாத்தோடைய தலைவர், கேப்டன். 8 விக்கெட்ல 6 மேட்ச் 24 ரன், 4 விக்கெட். 6 மேட்ச்க்கு 4 விக்கெட். அண்ட் 2 மேட்ச்ல 6 ரன் + 1 விக்கெட். அண்ட் 8 விக்கெட்ல 3 ரன் 1 விக்கெட். எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. இவர் வந்து மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. அண்ட் புவனேஸ்வர் குமார் 21 மேட்ச்ல 18 விக்கெட். சன்ரைஸ் ராயல் சேலஞ்சர் பெங்களூருக்கு எதிராக விளையாடி இருக்காரு. வெனியூல 8 மேட்ச் 9 விக்கெட். அண்ட் ரீசெண்டாக வந்து 2 விக்கெட் 1 விக்கெட். ரீசெண்டாக கொஞ்சம் ஃபார்மில் இருக்காரு. பட் பேட்டிங் பிச்சுன்றதுனால இவருடைய வேரியேஷன்ஸ் மாறிச்சுன்னா விக்கெட் விழும். எப்பவும் போல போட்டாருன்னா இவருக்கு விக்கெட் விழாது. 50-50 ஆப்ஷன்ஸில் இவரை பயன்படுத்தி கொள்ளலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜெயதேவ் உனட்கட். அண்ட் 8 விக்கெட்ல 11 மேட்ச் 83 விக்கெட், 8 விக்கெட். அண்ட் சின்னசாமி ஸ்டேடியமில் 13 மேட்ச் 10 விக்கெட். ஒரு டீசென்ட் பிக். 1-1-0-2-2-0. ஸோ ஆவரேஜாக ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்தாங்கன்னா ட்ரீம் டீமில் கண்டிப்பாக வருவார். இவரை மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணலாம். மாயங்க் மார்க்கண்டே 8 விக்கெட்ல 3 மேட்ச், வெனியூவில் 2 மேட்ச் 2 விக்கெட். இவரை வந்து இக்னோர் பண்ணலாம். உம்ரான் மாலிக் நாளைக்கு மேட்ச்சில் எதிர்பார்க்கலாம். ஒரு 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போடக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் 8 விக்கெட்ல 3 மேட்ச் 2 விக்கெட், வெனியூவில் விளையாடல. அண்ட் ரீசெண்டாக டு நாட் பேட், மீதி எல்லாமே 0. எடுத்தாருன்னா ஒரு 3 விக்கெட் எடுப்பார், இல்லைன்னா 0-0 இருப்பார். ஸோ 50-50 ஆப்ஷன்ஸில் பயன்படுத்தி கொள்ளலாம். நெக்ஸ்ட் நம்ம சன்ரைசருடைய இன்னிங்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ். மயங்க் அகர்வால் போத் இன்னிங்ஸ் அண்ட் ஷபாஸ் அகமத் போத் இன்னிங்ஸ் மஸ்ட் பிக். டிராவிஸ் ஹெட்னா முதல் பேட்டிங்ல நல்லா விளையாடுவார். புவனேஸ்வர் குமார் முதல் பவர் பிளே ஓவர் போடுறாருன்னா, ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா அந்த இடத்துல நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர். செகண்ட் போலிங்ல கொஞ்சம் ஆவரேஜ் கம்மி தான். அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பேட்டிங், ரீசெண்டா நல்லா விளையாடுறதுனால போத் இன்னிங்ஸ்லயுமே அவரை வந்து நம்ம பிக் பண்ணலாம். அண்ட் மாயங்க் மார்க்கண்டே செகண்ட் போலிங் வந்து அவரை பிக் பண்ணலாம். ஏடின் மார்க்கரம் போத் இன்னிங்ஸ். பேட் கமின்ஸ் செகண்ட் போலிங். ஹென்ரி கிளாசன் ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஜெயந்தவ் உனட்கட் ஃபர்ஸ்ட் போலிங் மஸ்ட் பிக்கப் ட்ரை பண்ணணும். அப்துல் சமாத் போத், பட் ரீசெண்டா கொஞ்சம் புவர் பர்ஃபார்மர். 50-50 ஆப்ஷன். நட்ராஜன் போத் இன்னிங்ஸ். யாக்கார் மன்னன். ஸோ நட்ராஜன் மஸ்ட் பிக்கா நம்ம ட்ரை பண்ணலாம். சன்ரைசருடைய பவர் பிளே ஓவர், ஸ்டார்டிங் ஓவர் புவனேஸ்வர் குமார், ஷபாஸ் அகமத், ஜெயதேவ் உனட்கட் இந்த 3 பேர் தான் இனிஷியலா பவர் பிளேல போடக்கூடிய பிளேயர் சன்ரைசர் ஹைதராபாத்ல. நெக்ஸ்ட் டெத் ஓவர்ல போடக்கூடிய பிளேயர் ஸ்டீவ் நடராஜன் மஸ்ட் பிக் பிளேயரா இருப்பாரு. பேட் கமின்ஸ் செகண்ட் போலிங்னா மஸ்ட். ஜெயதேவ் உனட்கட் இந்த 3 பிளேயர் தான் உங்களுக்கு டெத் ஓவர்ல போடக்கூடிய பிளேயர்ஸ். அண்ட் பிளேயர் பேட்டில் அபிஷேக் சர்மா, ஹர்ஷல் பட்டேல் கிட்ட ஒரு தடவை அவுட் இருக்காரு. ஆண்ட்ரி மார்க்கரம், அசரங்கா அண்ட் ராகுல் திரிபாதி, சிராஜ் கிட்ட 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பாயிண்ட்ஸ் டேபிள்ல பார்ப்போம். பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து ஆர்சிபி 10வது இடத்துலையும், சன்ரைசர் 5வது இடத்துலையும் இருக்காங்க. டாப்ல ராஜஸ்தான் ராயல்ஸ். அண்ட் 6 மேட்ச்ல 5 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த கிரவுண்ட்ல நடந்த இன்னிங்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இது முதல் பேட்டிங் பண்ண டீம். 176 ரன்கள், 6 விக்கெட், 20 ஓவர் ஃபுல்லா ஆடிட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிளேயர் தவான், அவர் வந்து நல்லா பேட்டிங் பண்ணியிருக்காரு. அடுத்தது 2வது பிளேயர் பிரபு சிம்ரன் சிங். அப்புறம் 5வது பிளேயர் சாம் கரன், 6வது பிளேயர் ஜிதேஷ் சர்மா, 7வது பிளேயர் ஷாஷா சிங். இப்படிதான் வந்து விக்கெட் வந்து பேட்ஸ்டோ ஃபார்ம்ல இல்லாத ஒரு பிளேயர். ஃபார்ம்ல இல்லாததுனால அவரை டிராப் பண்றது நல்லது. அந்த மாதிரி ஃபார்ம்ல சன்ரைசர் அண்ட் ஆர்சிபில யார் யாரெல்லாம் ஃபார்ம்ல இல்லைன்றத பார்த்து அந்த மாதிரி நம்ம பிக் பண்ணணும். ஸோ இதில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பவர் பிளேல 2.3ல ஒரே விக்கெட் விழுந்திருக்கு பவர் பிளே ஓவர்ஸில். அதுதான் மைண்ட் செட் பண்ணணும். அதோட 8.5, 11.6, 12.1 அண்ட் 17.5 அண்ட் 18.4 இந்த மாதிரி தான் விக்கெட் விழுந்திருக்கு. விக்கெட் யார் யார் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். சிராஜ் 2 விக்கெட், எஸ்டயால் 1 விக்கெட், அல்சாரி ஜோசப் 1 விக்கெட். இது ஃபர்ஸ்ட் மேட்ச், அந்த கிரவுண்ட்ல நடந்த முதல் மேட்ச். இது செகண்ட் இன்னிங்ஸ் பாருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த டூ பிளசிஸும் அவுட் ஆயிட்டாரு. அதே மாதிரி இங்க இவரும் அவுட் ஆயிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்ஸ்டோ அவுட், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டூ பிளசிஸ் அவுட். ஸோ இப்படிதான் நம்ம டீம் வந்து காம்பினேஷன்ஸ் கொண்டு வரோம். விராட் கோலி
நல்லா விளையாடி இருக்காரு. அதை விட்டிங்கன்னா தினேஷ் கார்த்திக் நல்லா விளையாடி இருக்காரு. அதை விட்டிங்கன்னா ரஜித் படிதர் 18 ரன். இவ்வளோதான் இதில் இருக்கிற 3 பிளேயர் தான் விளையாடி இருக்காங்க. 178 ரன். ஸோ வின் பண்ணிட்டாங்க, அந்த மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. இதில் யார் யார் விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஹர்ஷல் பட்டேல், சாம் கரன் 1 விக்கெட், ரபாடா 2 விக்கெட், ஹர்ப்ரீத் பரார் 2 விக்கெட், அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல் 1 விக்கெட். ரெண்டாவது மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர். இந்த பெங்களூர்ல நடந்த ரெண்டாவது மேட்ச்ல விராட் கோஹ்லி அதே மாதிரி விளையாடி இருக்காரு. டூ பிளஸிஸ் அவுட் ஆயிருக்காரு. ஸோ தொடர்ந்து 2 மேட்சா டூ பிளஸிஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. 3 ரன் இங்கே 8 ரன் அடிச்சிருக்காரு. இவர் எடுக்கலாமா வேணாமாங்கிறத யோசிக்கணும். ஸோ கிரீன் 33 ரன்கள், மேக்ஸ்வெல் 28 ரன்கள், அதே மாதிரி தினேஷ் கார்த்திக் கண்டினியூஸாக வந்திருக்காரு. ஸோ அப்போ 2 மேட்ச். அப்போ நாளைக்கு நம்ம டீம் கிரியேட் பண்ணும்போது விராட் கோஹ்லி அண்ட் தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு மஸ்டாக ட்ரை பண்ணி ஒரு டீம் எடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கும்போது ஒன்று மேக்ஸ்வெல், அப்படி இல்லைன்னா கிரீன், இல்லைன்னா ரஜித் படிதர்லேருந்து ஒருத்தரை நம்ம ட்ரை பண்ணலாம். இங்கே விக்கெட் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரஷல் 2 விக்கெட், அர்ஷித் ராணா 2 விக்கெட், அப்புறம் சுனில் நரேன் 1 விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸ் தான் மெயின். அவங்க 186 ரன், கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 16.5 ஓவரில் மேட்சை முடிச்சிட்டாங்க. அப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. டாப் 4 பிளேயருமே மேட்சை முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி சன்ரைசர் ஹைதராபாத் நாளைக்கு செகண்ட் பேட்டிங் பண்றாங்கன்னா இதே மாதிரி ஒரு 4 பிளேயரை எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் 4 பிளேயர் எடுத்துருங்க. ரெண்டாவது அங்க ஆர்சிபில விராட் கோஹ்லி எடுங்க, தினேஷ் கார்த்திக் எடுங்க. தேவைன்னா ஆல்ரவுண்டர்ல இருந்து ஒருத்தரை பிக் பண்ணுங்க. கேமரான் கிரீன் மாதிரி, மேக்ஸ்வெல் மாதிரி யாராவது ஒருத்தரை பிக் பண்ணீங்கன்னா இந்த டீம் கிரியேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டீம் நம்பர் 1 வந்து இந்த கான்செப்ட்ல நம்ம கிரியேட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி போலிங்ல பாருங்க, சிராஜ் ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ்ல, எஸ்டேயால் லீடிங் விக்கெட் டேக்கர் ஆர்சிபியில், அதனால அவர் வந்திருக்காரு. மாயங்க் டகர் 1 விக்கெட், விஜய் குமார் வைஷாக் 1 விக்கெட், மொத்தம் 3 விக்கெட் விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் பார்ப்போம். லக்னோ சூப்பர் ஜெயிண்ட். டிகாக் 81 ரன்கள் அண்ட் கேஎல் ராகுல் 20, படிக்கல் அவுட்டு, ஸ்டோயினிஸ் 24 அண்ட் 4 ரன் 40. ஸோ இப்படி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டவுனில் வந்து 20 ரன் தான் அடிச்சிருக்காங்க, பெரிய ரன்லாம். ஸோ ஓப்பனிங்லேருந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்க ஒரு பிளேயரை நம்ம தூக்கணுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஆர் டாப்லேயோ எஸ்டேலோ பவர் பிளேயில் ஒரு விக்கெட் விழுது. சிராஜ் இந்த 3 பிளேயர்லேருந்து ஒருத்தர் வந்து பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம ஸ்கோர் கார்டு நமக்கு சொல்ல வர விஷயம். 181 ரன்கள் 5 விக்கெட். ரெண்டாவது இன்னிங்ஸில் பாருங்கள் விராட் கோஹ்லி, அதே மாதிரி டூப்ளிசிஸ் பாருங்கள் 3 ரன்னு, 8 ரன்னு, 19 ரன் இந்த கிரவுண்டில். ஸோ டூப்ளிசிஸை நாளைக்கு எடுக்கலாமா வேணாமா டீம் நம்பர் 1 நீங்களே முடிவு பண்ணி பாருங்க. அதே மாதிரி மேக்ஸ்வெல் 0, கேமரான் கிரீன் வந்து 0. அதே மாதிரி இந்த இடத்துல தினேஷ் கார்த்திக் 4 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அன்எக்ஸ்பெக்டடான விஷயம், மணிபால் லோம்ரர் வந்து 33 ரன் அடிச்சிருக்காரு. 153க்கு 10 பேர் அவுட்டு. ஸோ இதுதான் இந்த ஸ்கோர் கார்டில் நடந்திருக்கு. ஸ்கோர் கார்டில் வந்து 33, 29 அண்ட் 22 இந்த 3 தான் டாப் இன்னிங் ஸ்கோர். அதே மாதிரி இங்க விக்கெட் எடுத்தது பாத்தீங்கன்னா நவீன் உல்லா 2 விக்கெட், மயங்க் யாதவ் 3 விக்கெட் அண்ட் யஷ் தாக்கூர் 1 விக்கெட், மணிமாறன் சித்தார்த் 1 விக்கெட். அன்எக்ஸ்பெக்டட் பிளேயர் லாஸ்ட் 5 மேட்சஸ் பாசிபிள் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்த பழைய வீடியோலாம் பார்த்துருக்கோம். லாஸ்ட் வீடியோலாம் 83 பாயிண்ட்டுங்க. வைஸ் கேப்டன் இன் ட்ரீம் டீம் இன் ட்ரீம் 11 8%, 7.93% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஏ பதோனி 78 பாயிண்ட், 7.59%. ரஜித் படிதர் 79 பாயிண்ட், 14%. ஸ்ரேயஸ் கோபால் 6%, 37 பாயிண்ட். குல்தீப் சென் 105 பாயிண்ட், 3.55%. கே நிதிஷ் ரெட்டி 127 பாயிண்ட், கேப்டனாகவே ஆயிட்டாரு, 7.76%. அண்ட் ஆஸ்டர் சர்மா 54 பாயிண்ட், 4.71%. அண்ட் துஷார் தேஷ்பாண்டே 113 பாயிண்ட், 15.83%. அண்ட் வைபவ் அரோரா 65 பாயிண்ட், 12.73%. நேற்று நடந்த மேட்ச் ராஜஸ்தான் ராயலில் நம்ம கொடுத்துருந்த பிளேயர்ஸில் யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். டேவிட் ஜூரல் 8.14%, ஆனால் 34 பாயிண்ட். ஓகே, ட்ரீம் டீமில் இவர் வரல, பட் 34 பாயிண்ட்ங்கிறது ஃபைன். இந்த 3 பிளேயரை கொடுத்துருந்தோம். இந்த 3 பிளேயரோட டீட்டெயில்ஸ். ஏ கான் 9.33%, 57 பாயிண்ட், ட்ரீம் டீம் தான் வந்துட்டாருங்க. கேஷவ் மகாராஜா 2.64% தான் ட்ரீம் லெவலில் செலக்ட் பண்ணியிருந்தாங்க, 67 பாயிண்ட், இவரும் ட்ரீம் டீம்லாம் வந்துட்டாருங்க. ஹர்ப்ரீத் பார் 11.78, நோ ட்ரீம் டீம் 7 பாயிண்ட் தாங்க வாங்கியிருக்காரு. ஏ சர்மா 7.37%, ட்ரீம் டீம்லாம் வந்துட்டாரு. சிக்கந்தர் ராசா விளையாடவே இல்லை, ஸோ அதனால அவரை பற்றி நம்ம வரி பண்ண தேவையில்ல. பிரபு சிம்ரன் சிங் 13.4%, 15 பாயிண்ட். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா யார் நல்லா விளையாடலான்னு பார்த்தீங்கன்னா ஹர்ப்ரீத் பாரும் பிரபு சிம்ரன் சிங்கும். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் புவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால அந்த டீம்ல இருந்து 2 பேர் வரல. பட் இங்கே ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து
லீஸ்ட் பர்சன்டேஜ் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க 2 பிளேயர். அண்ட் ஏ சர்மா ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ் வந்து 3 பிளேயர் வந்திருக்காங்க. இந்த 3 பிளேயருடைய பாயிண்ட்ஸும் பாருங்க, 52 பாயிண்ட், இங்க 67 பாயிண்ட், இங்க ஒரு 50 பாயிண்ட், 50 50 100 160 167 174 176 பாயிண்ட் இந்த 3 பிளேயர் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 பிளேயர் நம்ம எடுத்திருந்தோம்னா இந்த 176 பாயிண்ட் டாப்ல வந்திருப்போம். நம்மளுடைய பாயிண்ட்ஸ், நம்மளுடைய ரேங்க் டாப்ல வந்திருக்கும். இதுதான் சக்சஸ். ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்ச், சண்டே மேட்ச், டபுள் மேட்ச்ல வந்து நம்ம டூஸ்டேவுடைய வீடியோவில் யாரெல்லாம் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா 2 மேட்ச் இருக்கு. இந்த 2 மேட்ச்ல நம்ம வெங்கடேஷ் ஐயர் போட்டிருந்தோம், ரமன்தீப் சிங், சுதாகர் ராய், வேற யாராவது இருக்காங்கன்னு பார்ப்போம். அர்ஷத் கான், தீபக் கூடான், தேவ்தத் படிக்கல், இதுல யாரெல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங் மேட்ச்ல எம்எஸ் தோனி 17% அண்ட் அஜிங்கிய ரகானே 17%, சம்சீர் ரிஸ்வி 1.09, ஷர்துல் தாக்கூர் இருப்பாரா, தீபக் சகர் இருப்பாரான்னு தெரியல, அண்ட் ஸ்ரேயஸ் கோபால் 4%, ஆகாஷ் மத்வால் 18%, அண்ட் முகமது நபி 4%, ரோமாரியா ஷெப்பர்ட் 19%. இதுல யாரெல்லாம் சக்சஸ் பண்றாங்க, நம்ம டெய்லி பேசிஸ்ல சக்சஸ் யாரு, ஃபெயிலியர் யாருன்றதை நம்ம பார்ப்போம். இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க டீமை கண்டிப்பா கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஆர்சிபி மேட்ச்ல பாருங்க, எம் லோம்ரர் 2.6 and Chauhan 0.65, Vijay Kumar 7.03, Agashdeep 7.49. Tripathi விளையாடல பட் 1.9%, அப்துல் சமாத் 3.5%, ஷபாஸ் அகமது 13% அண்ட் ஜெயதேவ் உனட்கட் 7.5%. இந்த சன்ரைசர்ல இருந்து ஜெயதேவ் உனட்கட், ஷபாஸ் அகமது அண்ட் அப்துல் சமாத் 3 பேருமே வர்றதுக்கான பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி நீங்க டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். இதுக்கான ரிவ்யூ வந்து நம்ம டூஸ்டே வீடியோல யார் சக்சஸ்ங்கிறத பார்ப்போம். ட்ரம் கார்ட் பிளேயர் கிளென் மேக்ஸ்வெல், எம் சிராஜ், எச் கிளாசன் அண்ட் புவி, இவங்கெல்லாம் வந்து ஒரு மிஸ்ட்ரி பிளேயர். கிளென் மேக்ஸ்வெல் சடனா ஒரு 100 ரன் கூட அடிக்கலாம், சடனா ஒரு 5 விக்கெட்ஸ் வரலாம். ட்ரம் கார்ட் பிளேயர். டீம் நம்பர் 4, டீம் நம்பர் 5, டீம் நம்பர் 6 போறீங்கன்னா ஃப்ரீ என்ட்ரிலாம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. விஷன் 11, பேட் பால் 11, 5 என்ட்ரி, பேட் பால் 11, விஷன் 11 ஒரு என்ட்ரி 10K ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஸோ அதுல இந்த பிளேயர் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. இங்க ட்ரீம் லெவலில் ட்ரை பண்ணுங்க. இங்க ரிஸ்கி ஜிஎல்ல சிராஜ் ட்ரை பண்ணுங்க அண்ட் புவியை ட்ரை பண்ணுங்க. And the top captain pick and vice captain pick, S. Chauhan, low player, and Shabaz Ahmed, low player, Travis Head and Virat Kohli, opening players. So இந்த 4 பிளேயர் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்கா இருக்கும். ஸோ இந்த 2 பிளேயருமே வந்து ஓப்பனிங் இறங்குறாங்க. ஸோ பேட்டிங் பிச்சுன்றதுனால இந்த 2 பேரும், இவங்க 2 பேருமே பேட்டிங் வந்து மிடில் ஆர்டர்ல தினேஷ் கார்த்திக் பிளேஸ்ல இந்த 2 பேரும் இருக்கிறதுனால இவங்களையும் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன். மேட்ச் நம்பர் 30, ஆர்சிபி வர்ஸ் சன்ரைசர் ஹைதராபாத். லோ பர்சன்டேஜ் பிக்கை நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேப்டன் வைஸ் கேப்டனா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நல்ல டீம் மேக் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சண்டே மேட்ச் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.